பொய்யை பொருந்த சொன்னால் நெஜம் நின்றுட்டு முடிக்குமாமா. என்னங்க? பொய்யை பொருந்த சொன்னால் நெஜம் நின்றுட்டு முடிக்கும். அதுதாங்க இப்போ நடக்குது, நடைமுறை நடந்து கொண்டிருக்கு. அப்போ நாம் என்ன கேட்குறேன்னா, ஏண்டா எருமை ஏறாப்படணும்னு சொல்லிச்சுன்னா கேட்குறவன் என்ன கேனைனா. மக்களே, தேர்தல் வருகிறது. வருகிற தேர்தலில் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுத்தான் ஆகணும். உங்கள் ஓட்டை அறுவடை செய்வதற்கு தான் இந்த இயக்கப்போக்குகள் எல்லாம் போகுது. இது எதிரும் புதிருமாக இருக்கும் பொழுது இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தால் எல்லாத்துக்குமே தெரியும் பொழுது சதின்னு பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. மண்டகாஞ்ச வெயிலில் வந்துக்கிட்டு காலையிலிருந்து நின்ன போலீஸு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. போலீஸ் மேலே எல்லாருக்குமே நிறைய விமர்சனங்கள் உண்டு. அதையும் மீறி அவர்கள் மனிதர்களாக பார்க்க மாட்டீங்களா? உங்களை விட அவன் காலையிலிருந்து வந்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பொறுப்பு இருக்குதுல்ல அவங்களுக்கு. நிச்சயமாக நிச்சயமாக. உங்களுக்கு தண்ணி கிடைக்காத மாதிரி தான் நீங்கள் வந்து லைனாங்க, அவங்களுக்கும் தண்ணி கிடைக்காது. ஏன்னா நான் வந்துக்கிட்டு சுனாமிக்கு போன பொழுது உங்களுக்கு ரொட்டி வேணுமா, ரொட்டி இருக்குதுன்னு கேட்டால் எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் நாங்கள் அங்கே தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி போட்டு இந்த நம்ம ஒரு ஒரு எங்களுக்கு வெயிட்டே அதுதான் ஆகிப்போச்சு. நிறைய தண்ணி பாக்கெட் இந்த இதில் கிடைக்கிறத தண்ணி பாக்கெட் நாங்கள் கொண்டு போனோம். தண்ணி பாக்கெட் எங்கே விற்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி ஒரு பாக்கெட் எடுத்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ, ஏன்னா போலீஸ் யாருக்கிட்ட இருந்து எதையும் வாங்கக்கூடாது. தண்ணி பாக்கெட் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. எதுக்கு எடுத்தாலும் தவறுகள் இருக்கலாம். எல்லாருமே இந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள் தான் நீதிபதியாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், விஜயாக இருக்கலாம். முதல் வந்துக்கிட்டு நீ வந்து மற்றவனை நோக்கி ஒரு விரலை நீட்டினா எல்லா அமைச்ச 3 விரலையும் உன்னை நோக்கி திரும்புகிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இல்லைங்களா? தீதும் நன்றும் பிறதர வார. அதனால் இந்த நிகழ்வு போக்கில் 2 ஆற்றல்கள். ஒன்று, மக்களுக்கு நலனை நாடாமல் மக்களினுடைய ஒட்டுமொத்தமான உழைப்பை வந்துக்கிட்டு எல்லா வகையிலும் சுரண்டக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள். இவங்களும் அதே மாதிரியே இருக்கிறவங்களுக்கும் சில ஆதரவுகள்லாம் கொடுக்கலாம். அதில் இருந்துட்டு இந்த மக்களுக்கு எவ்வளவு நம்மளால செய்ய முடியுமோ அப்படிங்கிறத பார்க்க ஆட்சியாளர்கள். இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமான போக்கு. இந்த போக்கில் வந்துக்கிட்டு அவசரப்பட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக தப்பு இருக்கா, தப்பு இல்லை, 100 விழுக்காடு வந்து சரியாக இருப்பாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. தவறுகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த தவறுகளை மீறி உன்னுடைய தவறுகளால் தான் இது நடந்துச்சு. நம்ம என்ன கேட்குறேன்னு சொல்லிச்சுன்னா, ஐயா பாஸ் மார்க் வாங்குறதுக்கு எவ்வளவு 35 இருந்தால் போகுது இல்லைங்களா? ஆனால் 70-80 விழுக்காடு தப்பை நீங்களே செஞ்சு போட்டு 20 விழுக்காடு இருக்கிறவனை போய் குற்றம்னு சொல்லி அவன் மேலே சுமத்துனீங்கன்னா, நான் ஏற்கனவே அதை சொன்ன மாதிரி தான். இப்படியெல்லாம் ஒரு IAS எல்லாம் பேசலாமா?